இந்த நாள் இனிய நாளாகட்டும். நாங்களோட சகோதரி தமிழ் டாரட் முக்கிரா. இது நம்மளுடைய தமிழ் டாரட் முக்கிரா சேனல். இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு டே ஒரு ஸ்பெஷலான டேவாக இருக்கும். அதாவது பர்த்டேவாக இருக்கலாம், வெட்டிங் டேவாக இருக்கலாம், இல்லை நியூ இயராக இருக்கலாம், யுவர் விஷ். ஸோ எந்த டேவாக வேணால் இருக்கட்டும், அந்த டேவுக்குன்னு ஒரு ரிச்சுவல் இருக்குது. அந்த ரிச்சுவலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ஹாப்பினஸ், ப்ராஸ்பரிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ரிச்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஸ்பெல் சொல்லுவாங்க. ஸ்பெல் அப்படின்னா நம்ம இறைவன் கிட்ட கேட்கறது, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அப்போது இதுக்கு நம்ம என்ன வேணும்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து, இப்போ இது நீங்கள் பர்த்டேக்கு பண்ணாலும் ஓகே, பர்த்டேவாக இருந்தால் உங்களுடைய ஃபுல் நேம் எழுதணும். டேட் ஆஃப் பர்த்தில் டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் அது எல்லாம் எழுதணும். அடுத்ததாக கீழே உங்களுடைய விஷ் என்னங்கிறது எழுதணும். அதாவது என்ன வேணும், இந்த பிறந்த நாள்ல இருந்து அடுத்த பிறந்த நாள் வர்றதுக்குள்ள உங்களுக்கு எந்த விஷயங்கள் வேணும், அல்லது எந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது எந்த விஷயங்களை நீங்கள் வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த விஷயங்களை எழுதிக்கலாம். இப்போ இதே வெட்டிங் டேவாக இருந்தால் உங்கள் பேர், உங்கள் கணவர் பேர், கீழே உங்களுடைய வெட்டிங் டேட்டு, கீழே அதுக்கு கீழே உங்களுடைய விஷ், இந்த திருமண நாள்ல இருந்து அடுத்த திருமண நாளுக்குள்ள என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, அது மாதிரி. இப்போ கிறிஸ்மஸ்க்கு எழுதுறீங்கன்னா கிறிஸ்மஸ், இல்லை நியூ இயர்க்கு எழுதுறீங்கன்னா நியூ இயர், இந்த நியூ இயர்லேருந்து அடுத்த நியூ இயர்க்குள்ள நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இவ்வளோதான் விஷயம். இதை எழுதிக்கிறீங்க. எதில் எழுதுறீங்கன்னா க்ரீன் கலர் பென் வச்சு எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டு அதை 4 8 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் புதுசாக ஒரு மண் தொட்டி வாங்கிட்டு அந்த மண் தொட்டியில் செம்மண் நிரப்பி, மற்ற மண்ணும் நீங்கள் போட்டுக்கலாம், பட் செம்மண் நமக்கு ரொம்ப முக்கியம். செம்மண் போட்டு அதுக்குள்ளே இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, மனசார இந்த விஷயம் எனக்கு வர்ற இந்த வருடத்துக்குள்ளே நடந்துடணும்னு வேண்டி ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை அடியில் புதைச்சி, அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பூச்செடியோ அல்லது ஏதாவது ஒரு விதைகளோ நீங்கள் போட்டு அந்த செடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இல்லை எங்கள் வீட்டில் செடி வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா, குறைந்தபட்சம் மணி பிளான்ட்டோ இல்லை கொத்தமல்லி இலைகளோ இல்லை புதினா, இந்த மாதிரியான விஷயங்கள். அது புதினாலாம் வச்சிங்கன்னா சூப்பராக எஃபெக்டாக இருக்கும். ஏன்னா கொடி மாதிரி பரவி நமக்கு புதினா கிடைக்கும். நீங்கள் கிள்ளிட்டா கூட அகைன் துளிர்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் தாராளமாக அதையே நம்ம வெட்டி வெட்டி கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ தூரத்துக்கு புதினா கிளை விட்டு பரவக்கூடிய செடி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அது வளர வளர உங்களுக்கான கனவுகள், உங்கள் விஷ் இருக்குல்ல, எழுதியிருக்கீங்களா, அந்த விஷ் சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கண்கூட உணர முடியும். ஸோ நம்பிக்கை இல்லைன்னா செஞ்சு பார்த்துட்டு அடுத்த வருஷம் எனக்கு இதுக்கான ஃபீட்பேக் எதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்க, அதில் எத்தனை % உங்களுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன் இதை இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, சீக்கிரமாக நமக்கு நியூ இயர் வருது. ஸோ நியூ இயருக்கு இது எல்லாரும் நீங்கள் செய்யணும். உங்களுடைய இந்த நியூ இயரில் நான் இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கேன்னு ஒரு சில கொள்கைகள், கோரிக்கைகள் இருக்கும். அது எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரிச்சுவல் கொடுக்குறேன். மறக்காமல் செஞ்சுட்டு இதுக்கான விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றிகள்.